ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஏ சிட்டிநாட்டு சமையல் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் பிரியாணி தான். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், தயிர், அரிசி ஆல்ரெடி களைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பிரியாணி செய்யலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 சுருள் பட்டை போட்டுக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. இப்போ நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அது 3யும் இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதங்க விடுங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வதங்க விடணும். இப்போ இதோட நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 2 பெரிய தக்காளி பழங்களை சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க. வதங்குறதுக்காக வேணால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் தயிர், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுறேன். தயிர் தான் சாப்பாட்டுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதையும் எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஊற்றிருக்க ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகணும். இந்த ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி சிக்கனையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க அதில் சிக்கனை. அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்து வந்திருக்கும். அந்த மசாலாவும் அதில் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போது நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு வெந்து வரையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சாதமும் அரிசியும் ஒன்றுக்கு ஒன்று பின்னுனாப்பில் வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விடணும். இப்போ 2ம் பின்னின மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம விசில் போடல, தம் தான் போட போகிறோம். இப்போ ஒரே மாதிரி லெவலாக ஆக்கிடுங்க பிரியாணியை. இப்போது இதுக்கு கரெக்டான அளவு பிளேட் எடுத்து வச்சுக்கணும்.
இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் ஃபுல்லாக போட்டுருங்க, ஃபுல்லாக தூவி விட்ருங்க. இப்போது ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே அதோட அளவு கரெக்டான அளவில் ஒரு பிளேட் எடுத்து வச்சு மூடிக்குவோம். இப்போ அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். நான் இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லையா, அந்த உரல் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை கூட மேலே வைங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ஓகே, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உதிரி உதிரியாக பூ போல் வந்திருக்கு பிரியாணி. இதை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். பிரியாணி குலையாது, பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் வேறு லெவல். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் நான் சொல்லியிருக்க அதே அளவில் மெஷர்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் ஃபார் மீ.